பிரதர். ம், ம். ரொம்ப பசி எடுத்துருச்சு. சரி 10 நாள் எவ்வளவோ ஒண்ணுமே சாப்பிடல. ம், ம், ம். ஃபாஸ்டிங்னு இருந்தா ஆண்டவர் பலன் கொடுப்பார். ம், ஆனா ம். பட் இயற்கையாவே சாப்பிடலன்னா எப்படி? ஆமா ம், ஸோ குளிர். ம், ம், ம். மொட்டை மாடிக்கு மேல போனேன். ஆ, வீட்டு மேல ஏறி போய் கண்ணீரோட ஜெபம் பண்ணேன். ஓகே ஓகே ஒரு தேவதூதன் பார்த்தேன். ம், ம், ம். ஓகே ஒரு சில்வர் பிளேட்டு. ம். அதுல ஆ, 7 பன்னு பிரெட். ஆ. சாப்பிடு. தூதன் ஆமா. தேவதூதர் வந்து லிட்டரலுக்கா பார்த்தேன் பிரதர். ஆ, ஆச்சரியமா இருக்கு. கை கால்லாம் நடுங்குச்சு. ஸோ இது வந்து இப்போ 2வது அனுபவமா? இது அன்னைக்கு ஒரு ஆண்டவரை பார்த்தீங்க ஃபர்ஸ்ட் அனுபவம். ஆமா, நீங்க அடுத்து தேவதூதர் இப்பதான் ஆமா, போனீங்க. இது ஆமா. நடுவுல இது இதுக்கப்புறமா ஆண்டவர் பேச ஆரம்பிச்சாரு. ஆ, அவருடைய சத்தம் கேட்க ஆரம்பிச்சு. ஓகே. இல்ல இந்த தேவதூதர் தான் 2வது அனுபவம். ஆமா, இது 2வது அனுபவம். ஓ, அப்படி எப்படி பிசிக்கலாவே பிசிக்கலாவே பார்த்தேன். ஆ, இது இந்த மாதிரி சொன்னா சில பேர் நம்ப மாட்டாங்க. ஆ, ஆனா ஆண்டவருக்கு முன்னாடி ஆ. சொல்லி ஆகணும் கண்டிப்பா சாட்சி இது. கண்டிப்பா. இல்ல பைபிள்ல நிறைய தூதர்கள் வர்றதை நம்ம பார்க்கிறோம். ஆமா, பட் அது மாதிரி நீங்க பிப்ளிக்கல் பார்க்குறீங்க. தானே. ஆமா ஆமா. ஸோ நடுங்க வந்தோன்னா உள்ளுக்குள்ள சத்தம் கேட்குது. ஆ, சாப்பிடு நீ ஆ, அப்படின்னு சொல்லி. ஆ, அது சாப்பிட்டேன். ஆ, 40 நாள் பசி எடுக்கல. உண்மை. ஆ, 40 நாள் பசி எடுக்கல. ஆ. எலியாவின் நாட்களை போற ஒண்ணுமே பசி எடுக்கல. ஆ, நல்லா பலம் வந்துருச்சு. சரி